ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு பிரேக்கிங் நியூஸ்னே சொல்லலாம். தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. விவசாயம் பெருங்குடி மக்களுக்கு 100% தள்ளுபடி சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கலந்தாய்வு கூட்டம் நடந்தது. விவசாயிகள் போராட்டம் நடத்தினாங்க. விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு மறுபரிசீலனை செய்யப்பட்டு அதற்கான முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்ன்றத பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விவசாயிகள் வலியுறுத்தல். கூட்டுறவு வங்கியின் மூலம் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகள் தலா 50,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதலமைச்சர் விஜய் அறிவித்திருந்தார். ஆனால் இதற்கு விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சி எதிர்ப்புக்கு தெரிவித்தனர். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இந்த நிலையில் கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் பெற்ற 75,000 வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 75,000க்கு மேல் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு தலா 35,000 வரை தள்ளுபடி செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருப்பார்கள். இப்போ புதிய அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா 75,000க்கு மேல் வாங்கினீங்கன்னாக்கா 35,000 ரூபாய் வரைக்கும், 75,000க்குள்ள இருந்ததுனாக்கா 75,000 வரைக்கும் நீங்க தள்ளுபடி பெற்றுக் கொள்ளலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயால் மே 25, 2025 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு சிறு விவசாயிகள் முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டம் அறிவித்து வெளியிட்டது. மாநிலம் முழுவதிலுமிருந்து விவசாய கடன் தள்ளுபடி குறித்து மறுபரிசீலனை செய்ய பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கை பெறப்பட்டன. மேற்கொண்ட கோரிக்கையை கனிவுடன் பரிசீலனை செய்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கான மேற்கண்ட பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தை மறு ஆய்வு செய்திட 15/6/2022 தலைமைச் செயலகத்தில் மறு ஆய்வு கூட்டம் நடந்தது. இம்மறு ஆய்வு கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பாக வேளாண்மை, உழவர் நலத்துறை, கூட்டுறவுத்துறை, நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்கள் மற்றும் அலுவலர்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. 6,000 கோடி வரை தள்ளுபடி. இந்தியன் ரிசர்வ் வங்கியில் 28/11/2005 ஆண்டு அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களில் மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழுமை தொகையும் அரசானது 45,000 முதல் 60 நாட்கள் முழுமையாக செலுத்த வேண்டும் என்று வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு அரசு இன்றைய நிதிநிலை மற்றும் நிதி ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இக்கட்டான சூழ்நிலை கூட்டுறவு வங்கியில் 1/5/2025 முதல் 28/2/2026 பயிர்க்கடன் பெற்ற 14.43 லட்சம் விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி வரை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். 14,43,504 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் சொல்லியிருக்காங்க. கடன் பெற்ற தொகை குறு சிறு விவசாயிகள் மற்றும் இதர பெரு விவசாயிகள் தள்ளுபடி சொட்டு கொடுத்திருக்காங்க. 75,000 வரை கடன் தொகை தள்ளுபடி 100% சொல்லியிருக்காங்க. 75,000 வரைக்கும் நீங்க 100% பெற்றுக்கலாம். 75,000க்கு மேல், அதாவது 76,000 வாங்கினாலும் நீங்க 35,000 வரைக்கும் தான் பெற முடியும் சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் கடந்த நிதியாண்டில் பயிர்க்கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் அதிகபட்சம் 75,000 குறைந்தபட்சம் 30,000 பண பயன் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் பயன் தரும் சொல்லியிருக்காங்க. 8,33,730 குறு விவசாயிகள் தள்ளுபடி தொகையை 3,600 கோடியும் 5,16,180 சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகையாக 2,000 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. 93,548 பெரு விவசாயிகளுக்கு தள்ளுபடி தொகை 337 கோடி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆக மொத்த கூடுதல் ஆக 14,43,504 விவசாயிகள் உத்தேச பயிர்க்கடன் தள்ளுபடி தொகையாக 5,932 கோடி கிட்ட தள்ளுபடி செய்யப்படுகிறாங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு 1/5/2025 முதல் 22/2/2026 கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெற்ற 14,43,504 விவசாயிகள் பயனடைவார்கள் என தமிழக அரசாங்கம் இன்று அறிக்கை கொடுத்திருக்காங்க. விவசாய பெருங்குடி மக்களுக்கு 75,000 வரைக்கும் தள்ளுபடி கொடுத்துட்டாங்க. புதிய அரசாணை கொடுத்திருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.